வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை துளியின் தலைப்பு இயற்கை துன்பம் இன்பத்தை உணர்வதற்காக என்பது இன்றைய சிந்தனை. இது என்ன? இன்பத்தை உணர்வதற்கு துன்பம் வேண்டுமா என்று ஒரு கேள்வி வரும். இன்பத்தை இன்பமாகவே உணர வேண்டியதானே, அதற்கு எதற்காக துன்பம் வர வேண்டும் என்று ஒரு கேள்வி நமக்குள் எழும். மனிதன் இன்பத்தை இன்பமாகவே உணரக்கூடிய ஆற்றல் பெற்றவன். ஆனால் மனிதன் தன்னை உணரவில்லை, தன்னுடைய திறனை உணரவில்லை, தனது ஆறாவது அறிவின் திறனை அவன் உணரவில்லை. அதுதான் அங்கு அவனுக்கு இந்த துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது பொதுவாக. சரி, இப்ப இந்த இடத்துல அந்த இயற்கை துன்பம் என்பதை கொடுத்து அந்த இன்பத்தை உணரச் செய்வது என்பது இயற்கையினுடைய ஒரு வேலையாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இயற்கை துன்பம் என்று சொன்னால் இயற்கை இந்த உயிரினங்களுக்கு கொடுக்கக்கூடிய துன்பம் என்று எடுத்துக்கொள்ளலாம். நாம் அடிக்கடி சொல்லி இருக்கிறோம், இயற்கை துன்பம் என்று ஒன்றை இங்கு யாருக்கும் கொடுப்பதில்லை என்று. ஆனால் அது துன்பம் என்ற ஒன்றை கொடுத்தால் அதற்கான தீர்வை கொடுத்துவிட்டு அதன் பிறகுதான் அந்த துன்பத்தை கொடுக்கும். இப்போ உங்களிடம் உணவு இருக்கிறது என்ற நிலையில்தான் பசி என்ற உணர்வை கொடுக்குமே தவிர இயற்கை உணவு இல்லாமல் பசி என்ற உணர்வை கொடுக்காது. இதுதான் இயற்கை துன்பம். இயற்கை துன்பம் என்று சொன்னால் இங்கு இயற்கை வளங்கள் நிரம்பி இருக்கிறது. இந்த இயற்கை துன்பம் என்ற ஒன்று, பசி என்ற ஒன்று வரும்பொழுதுதானே அதை நீ என்ன செய்கிறாய்? உணவாக எடுத்துக்கொள்கிறாய். அப்ப அந்த உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு அந்த உணவை தயார் செய்து வைத்துவிட்டு அந்த துன்பம் என்பதை உருவாக்குகிறது. இதுதான் இயற்கை துன்பம். அப்ப இயற்கை துன்பம் என்பதில் அதற்கு தீர்வு ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இயற்கை துன்பத்திற்கே தீர்வு இல்லை, ஆனால் இயற்கை துன்பம் இருக்கிறது என்று சொன்னால் அது இறைவனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தத்துவம். ஆனால் நாம் சமுதாயத்தில் பார்க்கிறோமே என்று சொன்னீர்கள் என்று சொன்னால், அந்த இயற்கை துன்பத்துக்கே தீர்வு இல்லை என்று சொன்னால் அது இந்த மனிதர்களால் பறிக்கப்பட்டு பதுக்கப்பட்டு இருக்கிறது என்பது இறைவன் ஊர்ஜிதமாக சொல்லுவான், அறுதியிட்டு சொல்லுவான். இப்போ ஒரு நாட்டில் உணவுக்கே இல்லாமல் அவர்கள் துன்பப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறோம். அப்படி என்று சொன்னால் இதை இறைவனிடம் போய் முறையிடுங்கள். ஏன் இப்படி ஒரு படைப்பு, இப்படி ஒரு மனிதர்களை படைத்து அங்கு அவர்களுக்கு அந்த இயற்கை துன்பத்தை நீ கொடுத்திருக்கிறாய், ஆனால் அங்கு அதை தீர்ப்பதற்கான ஒரு உணவு இல்லையே, அப்படி கஷ்டப்படுகிறார்களே என்று அவர் இறைவனிடம் கேட்டால் என்ன சொல்லுவான்? நான் எல்லோருக்கும் தேவைக்கு அதிகமாக கொடுத்திருந்தேன், அதை ஒரு மூடர்கள் பதுக்கி வைத்திருக்கிறார்கள், ஒரு நாட்டினர் பதுக்கி வைத்திருக்கிறார்கள், ஒரு நாட்டினர் அதை ஆடம்பரமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை இன்னும் பேரன் பேத்திக்கு என்று சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதனால் அங்கு இல்லை. இது என்னுடைய குறை அல்ல, மனிதனே உன்னுடைய குறை என்று சொல்லிவிடும் இயற்கை. ஆனால் ஐந்தறிவு ஜீவன் வரை ஏதாவது இப்படி பதுக்கி இருக்கிறதா? இல்லையே. ஏன் நீங்கள் மட்டும் பதுக்கிவிட்டு என்னிடம் கேள்வி வேறு கேட்கிறீர்களா என்று மனிதனிடம் அது சரமாரியான கேள்வியை கேட்க தொடங்கிவிடும். அப்ப இதுதான் உண்மையாக இருக்கிறது. ஆனால் செயற்கை துன்பம்னு வந்திருக்கே, செயற்கை துன்பத்துக்கு தீர்வு இருக்கிறதா? தீர்வை வைத்துக் கொண்டா செயற்கை துன்பத்தை உருவாக்குகிறோம்? இல்லை. செயற்கை துன்பத்தை உருவாக்கிவிட்டு அதற்கு தீர்வை தேடிக்கொண்டிருக்கிறோம்.
இன்னைக்கு இந்த உலகத்தில் மிக அதிகமாக படித்து விஞ்ஞானிகளாக ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பல மணி நேரம், பல கோடி மணி நேரம், பல கோடி செலவு செய்து அவர்கள் என்ன ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், செயற்கை துன்பத்துக்கு தீர்வை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயற்கை என்ன செய்தது? அந்த இயற்கை துன்பம் நீக்குவதற்கான தீர்வை முதலில் கொடுத்துவிட்டு அதன் பிறகு இயற்கை துன்பத்தை கொடுத்தது. எவ்வளவு வித்தியாசம் என்று பாருங்கள். அதுதான் இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப செயற்கை துன்பத்தை ஏற்படுத்துகிறவன் மனிதன், அதற்கு தீர்வை இவனை தேடிக்கொண்டிருக்கிறான். அப்புறம் இறைவனிடம் போய் கேட்கிறான். இறைவன் என்ன சொல்லுவான்? இந்த செயற்கை துன்பத்தை எதற்காக உற்பத்தி செய்தாய்? எதற்காக நீ செய்தாய்? நீதானே உற்பத்தி செய்தாய், நீயே அதற்கு தீர்வை செய்து கொள் என்று சொல்லிவிடும். என்ன எதற்கு வந்து கேட்கிறாய் என்று கேட்கும். இயற்கை துன்பம் என்று சொன்னால் அதற்கு தீர்வு நான் கொடுத்திருக்கிறேன். அதை கொடுத்து விட்டுதான் அந்த இயற்கை துன்பத்தை கொடுத்தேன். அதுவும் ஒரு காரணத்துக்காகத்தான் கொடுத்தேன், அதுவும் ஒரு பர்பஸ்க்காக தான் கொடுத்தேன். அதிலேயும் ஒரு நோக்கம் இல்லாமல் அது கொடுக்கவில்லை. இயற்கை துன்பம் கொடுத்ததும் நோக்கம் இல்லாமல் கொடுத்ததில்லை. அந்த இயற்கை துன்பம் கூட அதனுடைய நோக்கம் என்பது ஓரறிவு முதல் ஐயறிவு ஜீவன் வரைக்கும் தான் அந்த நோக்கம். ஆறறிவு படைத்த மனிதா, உனக்கு நான் இயற்கை துன்பத்தை கொடுக்கவில்லை. ஏன்? எல்லாருக்கும் இருக்குதே அந்த இயற்கை துன்பம் என்று கேட்டால், நீ ஞானியாக மாறிவிடு, உனக்கு அந்த இயற்கை துன்பமே இருக்காது. அந்த மாதிரி இருந்தவர்கள் நிறைய பேர் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நீ அதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாய். எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்? இயற்கை துன்பமே இல்லாமல் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் இருந்தார்களே. பசி என்ற உணர்வே இல்லாமல் தவநிலையிலே இருந்தார்களே. தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆதிசங்கரர் இங்கிருந்து பத்ரிநாத் கேதார்நாத் வரைக்கும் போகிறார். அவர் என்ன செய்கிறார்? அந்த ஆற்றில் அப்படியே பச்சை தண்ணியில் குளிக்கிறார். அவர் சட்டையும் இல்லாமல் வெறும் துண்டை கட்டிட்டு என்ன பண்றார்? தியானம் பண்ணுகிறார், தவம் செய்கிறார். எப்படி? இன்னைக்கு நம்ம இங்கிருந்து அந்த ரிஷிகேஷ்லேருந்து அந்த வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி அதற்கு வேண்டிய அத்தனை குளிருக்கு வேண்டிய சொட்டர், மப்ளர், குள்ளா அத்தனையும் எல்லாரும் வாங்கி பைய நிறைய நிறைச்சித்தானே மேலே ஏறுறோம். அவர் என்னத்தை வாங்கிட்டு போனார்? எப்படி அவரால் அங்கே உட்கார முடிஞ்சது? இத்தனை வருடமாக எப்படி உட்கார முடிஞ்சது? அந்த தட்பவெப்பத்திலிருந்து எப்படி அவருக்கு பாதுகாப்பு கிடைத்தது? முடியும், ஒன்னாலும் முடியும். அது தேவையில்லை. அதற்கு தேவையான அளவுக்கு அவர் ஜீவகாந்தத்தை பெருக்கி வைத்திருந்தால் அந்த தட்பவெப்பத்திலிருந்து அவர் பாதுகாப்பு அவருக்கு அடித்துவிடும். ஜீவகாந்தத்தை அபரிமிதமாக பெருக்கி வைத்திருந்தால் அங்கே பசி என்ற உணர்வு இருக்காது. இந்த நிலைக்கு மனிதா உன்னால் மாற முடியும். நீ வந்த வேலையை செய்திருந்தால் உனக்கு இயற்கை துன்பம் இல்லாமல் இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு தகுதியை நீ பெற்றிருக்கிறாய். இப்ப கூட நம்ம இன்னைக்கு தலைப்பு கூட எப்படி சொல்லிட்டோம்னா, இயற்கை துன்பம் என்பது இன்பத்தை உணர்வதற்காக என்று சொல்லி இருக்கிறோம். ஆனால் இது யாருக்கு பேசுகிறோம்? மனிதர்களுக்குத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது ஆக்சுவலா ஒரிஜினலா இது யாருக்காக பேச வேண்டிய தத்துவமாக இருக்கிறது என்று நான் சிந்தித்து பார்க்கிறேன். ஐயறிவு ஜீவன் வரை அவைகளுக்கு பேச வேண்டிய சிந்தனை துளி, இன்றைய சிந்தனை துளி. அவைகளுக்கு பேச வேண்டியது இவர்களுக்கு பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. ஏன்? மனிதர்கள் எல்லாம் மிருகமாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இங்கு பேச வேண்டி இருக்கிறது. நான் என்னமோ எல்லாத்தையும் மிருகம் என்று சொல்லுகிறேன் என்று நினைக்காதீர்கள். அந்த ஐயறிவு ஜீவன் என்ன செய்கிறதோ அதை மட்டும் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை ஒரு மனிதன் செய்து கொண்டிருந்தான் என்று சொன்னால் அவன் மிருகம்தான். அதை அடுத்து மனிதன் என்பவனுக்கு என்று ஒரு வேலை இருக்கிறது. அதை சற்றேனும் செய்து கொண்டிருந்தால் தான் மனிதன் நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அதை விடுத்து முழுக்க 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 இந்த புலன் வழியாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது, புலனின்பத்துக்காகவே பொருளிலும் உறவிலும் அப்படியே மயங்கி இருப்பது என்று சொன்னால் அது மிருகத்தை விட கேவலமான நிலை. அது புலனின்பத்தின் வழியாக வாழ்ந்து கொண்டு அளவு முறையோடு இருந்தது. இங்கே அளவு முறை இல்லாமல் அதில் சென்று கொண்டிருக்கிறான். மிருகத்தை விட மோசமான மனிதனாக இருந்து கொண்டிருக்கிறான். அப்ப இங்கே இதை பேச வேண்டியதாக இருக்கிறது. இப்போதைக்கு இந்த சிந்தனையை பேசுவோம். இந்த சிந்தனை முழுமையான ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்களுக்கு இது தேவையில்லை. ஆனால் இப்பொழுது இதை கேட்பவர்கள் எல்லாம் ஆன்மீகத்தில் இன்னும் முதல் படிக்கே வராதவர்கள் என்பது எனக்கு தெரியும். நாங்களும் முதல் படியில் நின்று கொண்டுதான் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த தத்துவத்தை இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்ப மனிதன் என்பவனுக்கு அந்த இன்பத்தை இன்பமாகவே உணரக்கூடிய அளவுக்கு முடியும். இயற்கை துன்பமே வராமல் அந்த இயற்கை துன்பம் என்பதே நமக்கு தெரியாத நிலைக்கு வாழ முடியும். எப்பொழுது? அபரிமிதமான
அந்த ஜீவகாந்த ஆற்றலை உனக்குள் அடர்த்தியாக நீ பெருக்கி வைத்திருந்தால், அந்த ஞானம் என்ற நிலையை அடைந்திருந்தால், இறை உணர்வு என்ற நிலையில் நீ இருந்தால், அங்கு இந்த இயற்கை துன்பம் என்பது வராது. நல்லா பாருங்க, இந்த இயற்கை துன்பம் என்று சொல்லுகிறோமே, அது என்ன? பசிதாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகளின் உந்துதாகம். இது மூணும் எங்கு? உடல் தானே. பசிதாகம், இந்த மூணும் பார்த்துங்க, எல்லாமே உடலுக்குத்தான். இந்த 3 தேவைகளும் இந்த உடலின் தேவையை நிறைவு செய்து கொள்வதற்குத்தான். எப்பொழுது நீ இந்த உடலை கடந்த தியான நிலையில் நீ உட்கார்ந்து விட்டாயோ, அங்கு உடலில் உன் உடல் உணர்வு இல்லாமல் நீ இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விடுகிறாய். அப்படி வரும்போது உடலின் தேவை என்பதே இருக்காது, பசி என்பது இருக்காது, தட்பவெப்பம் பாதிக்காது, உடலில் கழிவு என்பதே கிடையாது. அந்த நிலைக்கு உன்னால் இருக்க முடியும். அப்ப நீ எப்படி பண்ணலாம்? இயற்கை துன்பமே இல்லாமலேயே இன்பத்தை இன்பமாக உணர முடியும். அப்ப இல்லாமலேயே உணர முடியும். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த இயற்கை துன்பத்தை சரி செய்தாவது அந்த இன்பத்தையாவது உணரப்பா அப்படின்னு ரொம்ப கேவலமா கெஞ்சுற மாதிரி இருக்கு இன்னைக்கு. அப்ப என்ன சொல்றோம்? அதுல அளவு முறை மீறி செயற்கை துன்பமாக மாற்றாம இரு அப்படிங்கிறது தான் இன்றைய சிந்தனையை தவிர, இந்த சிந்தனை ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்களுக்கு இந்த சிந்தனை பொருந்தாது. தயவு செய்து யாராவது ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தால் இந்த சிந்தனையை நீங்கள் சிந்தனையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், தயவு செய்து. உங்களுக்கு அல்ல. அப்ப யாருக்கு இது பொருந்தும் என்று சொன்னால், இயற்கையிலே அந்த இன்பத்தை அனுபவித்து அதை செயற்கை துன்பமாக மாற்றிக்கொண்டிருப்பவர்களுக்குத்தான் இந்த சிந்தனை. அப்ப இந்த இயற்கை துன்பம் என்பது அந்த இன்பத்தை உணர்வதற்காக. சரி, இப்ப இது ஐயறிவு ஜீவன் வரைக்கும் எதுக்காக, இதுல என்ன நோக்கம் இருக்கிறது என்று ஒரு சிந்தனை செய்து பாருங்கள். இப்ப பாருங்க, இப்போ ஓரறிவு முதல் ஐயறிவு ஜீவன் வரை அது தோன்றியதனுடைய நோக்கம் என்ன? அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் இவற்றை உணர வேண்டும், அவ்வளவுதானே. யார் உணர வேண்டும்? அறிவாகிய தெய்வம் உணர வேண்டும். அந்த தெய்வம் உணர வேண்டும் என்று சொன்னால் மனம் உணர வேண்டும். அப்ப அதற்குத்தானே ஓரறிவு முதல் ஐயறிவு வரை மலர்ந்தது. அப்படித்தானே ஒவ்வொரு புலன்களாக வந்தது. அப்ப இந்த புலன்கள் மூலமாக இப்ப சுவை என்பதை உணர வேண்டும் என்று சொன்னால் அது என்ன செய்ய வேண்டும்? ஒரு உணவு என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பதானே சுவையை உணர முடியும். அப்ப பசி என்ற ஒன்றை உருவாக்கினால் தான் நீ உணவை எடுத்துக்கொள்வாய். உணவு ஏற்கனவே என்னாச்சு? தயார் பண்ணி வச்சிருச்சு இயற்கை. முதலில் தாவரங்களை உருவாக்கியது. அதற்கு உணவு என்று அங்கு நாக்கு இல்லை, அதுக்கு தொடு உணர்வு மட்டும்தான். அப்ப அதற்குரிய ஏற்பாடை அதற்கு செய்தது. 2வது வரும்போது சுவைன்னு வந்துருச்சு. அப்ப சுவைன்னு வரும்போது என்னாச்சு? அங்கு ஏற்கனவே அதற்கு உணவு அங்க தயாராக இருக்கிறது. அப்ப அது அஞ்சறிவு வரும்போது இந்த 5 மூலமாக ஒவ்வொன்றையும் அனுபவிப்பதற்கு வேண்டிய அனைத்தும் இந்த இயற்கையில் இருந்தது. அப்ப அந்த தேவையை ஏற்படுத்தினால் தானே நீ அதை அனுபவிப்பாய். அப்பொழுதுதானே அந்த சுவை என்பதை உணர முடியும். அந்த அறிவாகிய தெய்வம் சுவை என்பதை உணர்வதற்காக இதை ஏற்படுத்தியது. வாசனை என்பதை உணர்வதற்காக அந்த மூக்கு என்பதை ஏற்படுத்தியது. அப்ப அது ஒவ்வொன்றும் இதன் மூலமாக நாம் அனுபவிக்க வேண்டும், அதை உணர வேண்டும் என்பதற்காக இந்த தேவைகள் என்பதை அங்கு உருவாக்கியது. இந்த புலன்கள் எல்லாம் எங்கு? 5 புலன்கள் எங்கு உருவாகி இருக்கிறது? உடலில் தானே புலன்கள் இருக்கிறது. மனதில் புலன்கள் இருக்கிறதா? உடலில் புலன்கள் இருக்கிறதா? 5 புலன்கள் உடலில் தான் இருக்கிறது. அந்த உடலின் மூலமாகத்தான் என்ன பண்ணுகிறோம்? இந்த தேவையை நிறைவு செய்து கொள்கிறோம். கண்ணின் மூலமாக பார்க்கிறோம், வெளியில் இருக்கக்கூடிய புறப்பொருளோடு தொடர்பு கொள்கிறோம், பார்க்கிறோம், காதில் கேட்கிறோம், எல்லாமே இந்த உடலில் தான் இந்த புலன். அதுல மனம் அந்த புலன் மூலமாக அதை உணர்கிறது, அவ்வளவுதானே. அதான் 5 அறிவு வரை அதெல்லாம் உணர்ந்தாச்சு. அப்ப இயற்கை துன்பம் என்ற ஒன்றை கொடுத்து அதற்குரிய தீர்வையும் கொடுத்து அதை அனுபவிக்கும் பொழுது அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்பதை இறைவன் உணர்ந்து கொண்டான். அதற்காக வந்தது. அதுல அந்த இடத்துல என்ன ஆகணும்? அந்த உணர்வு, அந்த இப்ப சுவை என்ற உணர்வு அப்படியே இறைவன் உணர வேண்டும் அல்லவா? நீ அந்த சுவை என்ற உணர்வில் மயங்கி மீறி விட்டால் அது என்ன ஆயிருது? செயற்கை துன்பமா மாறிடுது இல்ல? அப்ப அது யாருக்கு துன்பம்? இறைவனுக்கு துன்பம். அப்ப என்ன ஆகுது? 5 அறிவு ஜீவன் வரை என்ன பண்ணுது? இறைவனுக்கு துன்பம் கொடுக்க கூடாது என்று நினைக்கிறது. அப்ப கரெக்டா நிறுத்திடுது. ஏன்? அது இந்த சுவையை உணர்வது இறைவன் தானே. அப்ப அது செயற்கை துன்பமாக மாற்றினால் அந்த இறைவனுக்குத்தானே இந்த துன்பம் போகும் என்று அது நிறுத்திவிட்டது. அப்ப அது சரியாக இருந்தது.
அப்ப இந்த இயற்கை துன்பம் எதற்காக கொடுக்கப்பட்டது? அது சரியாக நிறுத்தப்பட்டது, சரியாக உணரப்பட்டது. இது ஐந்தறிவு ஜீவன் வரை, ஐந்தறிவு ஜீவன் வரை. இப்ப ஆறறிவு வந்த மனிதனுக்கு இங்கு அந்த அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனதை தாண்டி வேறு ஏதாவது ஒரு தன்மாற்றம், காந்த தன்மாற்றம் உணர வேண்டி இருக்கிறதா? இல்லை. அப்ப அதனாலதான் ஆறாவது புலன் என்று ஒன்று தோன்றவில்லை. இல்லை. அப்ப ஆறாவது அறிவு என்பது என்ன? வெறும் மனம், தனித்த மனம், தனித்த மனம். அப்ப இந்த தனித்த மனதுக்கு இயற்கை துன்பம் உண்டா? கேட்டு பாருங்கள். இந்த தனித்த மனம் இருக்கக்கூடிய அந்த தனித்த மனதிற்கு இயற்கை துன்பம் கிடையாது. அதற்கு பசி தாகம் என்று ஒன்று கிடையாது. மனதுக்கு பசி இல்லை, மனதுக்கு தாகம் இல்லை, மனதுக்கு தட்பவெப்பம் பாதிக்காது, மனதுக்கு இயற்கை கழிவுகள் கிடையாது. இது எல்லாமே உடலுக்குத்தான். அப்ப நமக்கு இது கிடையாது. ஆனால் ஏன் இப்பொழுது நம்மிடம் இருக்கிறது என்று சொன்னால், நாம் மனிதனாக வந்த பிறகு இவன் என்ன செய்தான்? அந்த ஐந்தறிவில் இருந்த பழக்கம் இங்கே வந்து என்ன பண்றான்? ஆறாவது புலனை தேடுகிறான். ஆறாவது ஒரு புலனை காணோம். என்னடா அது, நமக்கு புதுசா ஒரு புலன் வரல. சரி, அப்ப நமக்கு இயற்கை என்னமோ இந்த 5ல் கொஞ்சம் அதிகமாக அனுபவிச்சுக்கன்னு நமக்கு சொல்லிச்சு போட்டிருக்குன்னு சொல்லி 5லே அளவு முறை மீறி விட்டான். அப்ப இவனுக்கு இயற்கை துன்பம் இருக்கிறது. அப்ப இது எந்த அடிப்படையில் இருக்கிறது? இதையும் அந்த தேவை என்ற அளவில் நிறைவு செய்து கொண்டு நீ அடுத்து அந்த ஆறாவது அறிவு என்ற தனித்த மனமாக நின்று 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 பழகினால் உன்னுடைய குண்டலினி சக்தி மூலாதாரத்திலிருந்து உச்சிக்கு மேலே அது உயர்ந்து வந்தால், மனிதனுக்கு மட்டும்தான் முதுகு தண்டு நேராக இருக்கும். அவனால் மட்டும்தான் இதை விடுத்து மேலே வர முடியும். எதை விடுத்து? இந்த 5 புலன்களையும் கடந்து மேலே வர முடியும். இந்த விலங்குகளுக்கு அப்படி அல்ல, அதெல்லாம் ஹரிசாண்டலா இருக்கும். அப்ப இவன் மட்டும்தான் மேலே வர முடியும். அப்படி மேலே வந்து விட்டால், மேலே வர 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 உனக்கு இந்த இயற்கை துன்பங்கள் என்பது குறைந்து கொண்டே வரும். பசி என்பது குறைந்து கொண்டே வரும். நீங்க நல்ல ஆன்மீகத்தில் பாருங்க. ஆன்மீகத்தில் உயர்ந்து 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 சில பேர்லாம் நான் ஞானம் பெற்று விட்டேன் என்று சொல்லுகிறார்கள். சில ஆசிரியர்கள் நான் ஞானம் அடைந்து விட்டேன் சொன்னவர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் ஹோட்டலில் சாப்பிட போகலான்னு போனால், அங்கே போனோன்னு நான் இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், அவர் வந்து என்ன பண்ணார்? புரோட்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். எப்படி? அப்ப நாம அந்த நிலையை அடைய 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 நமக்கு தேவை என்பது குறைந்து கொண்டே வரணும். இப்போ ஆன்மீகத்தில் நான் உயர்ந்திருக்கேன் என்று யாராவது சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்களது தேவை குறைந்திருக்கிறதா? எதுல? அவர்கள் பொருள் ஈட்டுவதிலும் தேவை குறைந்திருக்க வேண்டும், பொருளை செலவழிப்பதிலும் தேவை குறைந்திருக்க வேண்டும், அதை அனுபவிப்பதிலும் தேவை குறைந்திருக்க வேண்டும். இந்த ரெண்டுலையும் குறையாம ஆன்மீகத்தில் பெரிய ஆளுன்னு சொல்லி முன்னாடி ஏதாவது பட்டம், பின்னாடி ஒரு பட்டம், பெரிய ஆசிரமம் கட்டி அதை பண்ணி இதை பண்ணி அப்படியே சும்மா அப்படியே ஒரு வேஷம் போடுற மாதிரி அந்த மஞ்சள் துண்டு போட்டு மஞ்சள் சிப்பா போட்டு அதை போட்டு இதை போட்டு இதுவெல்லாம் அல்ல. பொருள் தேவை குறைகிறதா? எங்கும் யாரிடமும் எந்த பொருளும் கேட்பதில்லை. அப்படி வருவதை ஏற்றுக்கொள்வோம். நான் நன்கொடை என்று கேட்க மாட்டேன், வேறு எங்கும் சமுதாயத்திலிருந்து பணம் பெற மாட்டேன், எனக்கு என்று எதையும் சேர மாட்டேன், என் பெயரில் எதையும் வைத்துக் கொள்ள மாட்டேன், எனக்கு அனுபவிப்பதற்கு என்பதை சுருக்கமாக அதை எவ்வளவு எளிமையாக வாழ வேண்டுமோ அந்த அளவுக்கு எளிமையாக வாழ்வேன் என்ற நிலைக்கு நீ வர 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 ஆன்மீகத்தில் உயர்கிறாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இயற்கை துன்பமே குறைந்து கொண்டிருக்கிறது. இயற்கை துன்பமே வராது. அப்படின்னா என்ன? தேவைகளே குறைந்து கொண்டிருக்கும். ஆன்மீகத்தில் உயர 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 தேவைகளே குறைந்து கொண்டிருக்கும். அப்ப 2 வகையிலும் தேவை குறையணும். அப்ப ஒன்று அனுபவிப்பதிலும் குறைய வேண்டும். அப்ப பணம் வரவு தேவை குறைஞ்சிரும் இல்லையா? அப்ப அதை ஈட்டுவதிலும் குறைய வேண்டும். இந்த 2லையும் குறைகிறவர் தான் ஆன்மீகத்தில் உயர்ந்தவர். இன்னும் கோடி கோடியா சம்பாரிச்சிட்டு நான் நீ தலைவராக இருக்கலாம், ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருக்கலாம், அமைப்பினுடைய பொறுப்பாளராக இருக்கலாம், அந்த பதவியில் இருக்கலாம், இந்த பதவியில் இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஆன்மீகத்தில் நீ உயர்ந்தவர் அல்ல, ஆன்மீகத்தில் உயர்ந்தவராக காட்டிக்கொள்கிறார் என்று சொன்னால் அதற்குரிய விளைவு இயற்கையிலிருந்து அவர் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அப்ப உண்மை ஆன்மீகம் என்பது எப்படி என்று சொன்னால், இந்த இயற்கை துன்பம் நமக்கு குறையும் போதுதான் நம்ம ஆன்மீகத்தில் உயர்ந்திருக்கிறோம் என்று அர்த்தம். சரி, இப்போ இன்னைக்கு தலைப்புக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கே சார். இந்த இயற்கை துன்பம் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா எப்படி நம்ம இன்பத்தை அனுபவிக்கிறது? நீ என்ன சொல்லியிருக்கீங்க? இந்த இயற்கை துன்பம் என்பது இன்பத்தை அனுபவிக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க.
இப்போ நீங்கள் இயற்கை துன்பம் வந்தால் அதை சமன் செய்து இன்பத்தை அனுபவிக்கிறதுன்னா என்ன? இன்பம்ங்கிறது இயல்பான நிலைங்க. இன்பம்ங்கிறதுக்கு ஒரு டெபினிஷன் இன்னைக்கு சொல்லுவோம். இன்பம்ங்கிறது என்ன? இன்பம்ங்கிறது என்னன்னா, இந்த உடலிலே உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது, உயிர் துகள்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, உயிரினுடைய ஆற்றலாகிய ஜீவகாந்தம் ஒவ்வொரு செல்களுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த கோடிக்கணக்கான செல்கள், அந்த செல்களுக்கு இணையாக நமக்கு ஜீவகாந்தம் இருந்து, அந்த ஜீவகாந்தம் ஒவ்வொரு செல்களுக்குள்ளாகவும் ஓடிக்கொண்டிருந்து, அந்த ஜீவகாந்தத்தினுடைய சுழற்சி எந்தவித தடை இல்லாமல் அதனுடைய வேகம் சரியான இயல்பான வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தால் அந்த உணர்வுக்கு பெயர் தான் இன்பம். இன்பம்னா என்னமோ புதுசா எங்க இருந்தோ வர்றது இல்லைங்க. அது இயல்பாக இருக்கக்கூடியது இன்பம். இன்பம் என்பது இயல்பானது. அப்ப அந்த இயல்பு என்பதை உணரணும் இல்லையா? அப்ப அதை இயல்பை உணரணும்னா நீ தனித்த மனமாக நின்று அதை உணர்ந்து கொண்டிருந்தால் உனக்கு தேவையே ஏற்படாது. நீ தனித்த மனதில் நின்று பார், உனக்கு பசி இருக்காது. அப்ப ஏன் நீ அந்த நிலையில் தவத்தில் இருக்கும்போது உனக்கு உடலுக்கு வேலை இல்லை, உடலுக்கு உழைப்பு இல்லை. அப்ப அங்க பசி என்பது வராது, தேவை வராது. அதே போல தட்பவெப்பம் நம்மை பாதிக்காது. எப்போ நீதான் உடல் உணர்வை கடந்து தவ நிலையில் இருக்கிறாய், உனக்கு எப்படி பாதிக்கும்? இது மனிதனால் சாத்தியம். அப்ப மனிதனுக்கு இந்த இன்பத்தை உணர்வதற்கு இயற்கை துன்பம் தேவையில்லை. அப்ப நாம யாருக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம்? இயற்கை துன்பத்தை போக்குகிறேன் என்று சொல்லி செயற்கை துன்பமாக மாற்றிக்கொண்டிருப்பவர்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப இது பொதுமக்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லை. ஆன்மீகம் அறிந்து கொண்டு, வேதாத்திரியம் அறிந்து கொண்டு, வேதாத்திரி தத்துவம் அறிந்து கொண்டு, காந்த தத்துவம் தெரிந்து கொண்டு, எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு செயற்கை துன்பமாக மாற்றிக்கொண்டிருப்பவர்களுக்கு தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மளாவது உணரணுமேங்கிறது தான். பொதுமக்கள் உணர்றதுங்கிறது இப்போதைக்கு வேண்டாம், இருக்கட்டும். முதல்ல நம்ம உணரணுமே. நாம மாற்றிக்கொண்டிருக்கிறோமா இல்லையா? நாம் இயற்கை துன்பத்தை போக்கிக் கொள்வதற்காக பொருளை எடுத்து அதிகமாக அனுபவித்து அதை செயற்கை துன்பமாக மாற்றிக்கொண்டிருக்கோமா இல்லையா? நாங்கள்லாம் இதுல அப்படிங்க பிரம்மஞானம் முடித்தவர்கள், நாங்கள் அந்த ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள், நாங்கள் இந்த நிலையில் இருக்கோம், நாங்கள் இத்தனை வருஷமா இருக்கோம், அத்தனை வருஷமா இருக்கோம். மனசாட்சி தொட்டு சொல்லி கேட்டு பாருங்கள். அதை அனுபவத்தை கூட்டிக் கொள்கிறீர்களா இல்லையா? தேவையில்லாமல் சாப்பிடுகிறீர்களா இல்லையா? தேவையில்லாமல் உடை இருக்குதா இல்லையா? எதையெல்லாம் தேவையில் மீறி இருக்கிறார்களா இல்லையா? அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களை இந்த சமுதாயம் காலில் விழுந்து தொழுது கொண்டு இருக்கும் அல்லவா? அந்த நிலைக்கு நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள் அல்லவா? இல்லை. நாமும் தத்துவத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், வாசித்துக் கொண்டிருக்கிறோம், சொல்லிக் கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் மாறவில்லை. ஐயா, இப்போ இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்க? மாறுவதற்காகத்தான் பேசுகிறேன். நானும் இன்னும் மாறவில்லை. மாறவே இல்லை என்று சொல்லக்கூடாது. அப்படி இல்லை. இதில் எந்த அளவுக்கு ஒரு 25% 30% மாறி இருக்கிறோம். அடுத்து இன்னும் 100% நோக்கி போய்கொண்டிருப்பதும் அதற்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். முதல்ல நம்ம மாறுவோம். வேதாத்திரி சீடர்கள் மாறுவோம். நாம் ஆசிரியர்கள் மாறுவோம். நம்ம இந்த சேவை செய்கிறோம் என்று சொன்ன நம்ம மாற்றம் இப்போ இன்னைக்கு 30% இருக்கும் அப்படிங்கிறோம்னா ஒரு வருஷம் கழிச்சு 35% அது மாறுவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த அமைப்பை கலைத்து விட்டு நீங்க பேசாம ஊராக போய்கொண்டு வாழ்ந்து கொண்டு போய்விடலாம். அதில் பலன் இல்லை. சென்ற வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் ஒரு 2% நான் இன்க்ரீஸ் ஆயிருக்குமா? அதுக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப நமக்கெல்லாம் இப்பொழுது இந்த இயற்கை துன்பம் என்பது இன்பத்தை உணர்வதற்காக என்று தெரிந்து கொள்வது எதற்கு என்று சொன்னால் செயற்கை துன்பமாக மாற்றாமல் இருப்பதற்காக. ஆனால் விலங்குகளுக்கு அப்படி இல்லை. அவை உணர்ந்து கொண்டது. இது எதற்காக? இது பர்பஸுக்காக. இந்த அடுத்த மொழி சுவை என்பதை இறைவனாகி அறிவாகி தெய்வம் உணர்வதற்காகத்தான் இதை கொடுத்திருக்கிறது. அதை உணர்வதற்காக நான் சாப்பிடுகிறேன், அந்த அளவில் நிறுத்தி விடுகிறேன். இறைவனிடம் நல்ல பேர் வாங்கி கொண்டிருக்கிறேன். இந்த 5 அறிவு ஜீவன் வரை எல்லாம் நல்ல பேர் வாங்கியிருக்கு. ஆனால் மனிதன் தான் கெட்ட பெயர் வாங்கி கொண்டிருக்கிறான். ஆனாலும் இப்ப இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க? மனிதனுக்காக இந்த உலகம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, பெரிய இயற்கை துன்பம் வர இருக்கிறது, எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இன்னும் பேரழிவு வரப்போகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது கூட ஒரு படம் நேற்றோ இன்றோ வெளியாகி இருக்கிறது என்று நினைக்கிறேன். கல்கி என்று ஒரு படம் வெளியாகி கொண்டிருக்கிறது. என்ன அது? கல்கி அவதாரம் எடுக்க வேண்டியிருக்கிறது அல்லவா? அது எடுக்க போவதாகவும் அது எப்படியெல்லாம் அது வரும் என்பதை ஒரு படமாக எடுத்து காண்பித்தது.
ஏன் இப்படி படம் வேண்டும்? கல்கி அவதாரம் எடுக்க வேண்டிய காரணம் என்ன? மனிதன் அந்த அதாவது அலட்சியத்தின் உச்சத்தில், மயக்கத்தின் உச்சத்தில் சென்று செயற்கை துன்பத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இன்னும் இந்த சிந்தனையில் கூட சொல்லி இருக்கிறார்கள், செயற்கை துன்பத்தை ஏற்படுத்திவிட்டு அதற்கு தீர்வை கண்டுபிடிப்பதற்கு பல கோடி ரூபாய் செலவு செய்து கொண்டிருக்கிறான். அதை அடைய முடியவில்லை. அதற்காக ஆராய்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. நீ ஆராய்ச்சி செய்து ஒரு பெரிய வியாதிக்கு மருந்து கண்டுபிடிச்சார் என்றால் அதை விட இன்னொரு பெரிய வியாதி வந்துருது. ஏன் வருது? இந்த ஒரு வியாதிக்கு மருந்து கண்டுபிடிச்சு அதனுடைய சைடு எஃபெக்ட் இன்னொரு வியாதியை உண்டு பண்ணிடுது. இது எல்லாம் தேவையே இல்லை. இந்த ஆராய்ச்சி தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால், இப்பொழுது நாம் எல்கேஜியில் கொண்டு பிள்ளைகளை சேர்க்கிறோம் பாருங்க, அதிலிருந்து கல்லூரி PhD படிக்கிற வரைக்கும் இவர்களெல்லாம் எதற்காக படிக்க வைக்கிறோம் என்று சொன்னால், இறைவனை எதிர்ப்பதற்காக படிக்க வைக்கிறோம். அதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால், எந்த கல்வி எல்கேஜிலிருந்து அந்த PhD வரைக்கும் அந்த இயற்கை என்பதை, இறைத்தன்மை என்பதை, இறை நீதி என்பதை அங்கே சொல்லித் தருவதே இல்லை. அதெல்லாம் சொல்லித் தருவதே இல்லை. மனுஷன் கண்டுபிடிச்சதை பற்றி பேசுறாங்க, மனிதனுடைய வாழ்க்கை வரலாறை பேசுகிறார்கள், எல்லாம் மனுஷனை பற்றியே பேசுறாங்களே தவிர இயற்கை பற்றி அங்கு எதுவுமே சொல்லப்படுவது இல்லை. இயற்கைக்கு முரணான, இயற்கைக்கு எதிரான விஷயங்கள் தான் சொல்லித்தரப்படுகிறது. அதுக்கு இயற்கைக்கு எதிராக ஆராய்ச்சி செய்ததெல்லாம் இங்கு சொல்லித்தரப்படுகிறது. அதைத்தான் படிக்கிறான். இப்படிதான் போய்கொண்டிருக்கிறான். இதுதான் இன்றைய கல்வியாக இருக்கிறது. அப்ப இந்த சமுதாயம் எப்படி செல்லும்? அப்ப இந்த அடிப்படையிலே இந்த இயற்கை துன்பம், பேசிக்கான துன்பம், அது ரொம்ப 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 சின்னது. இப்போ நாம இப்ப என்ன உணர வேண்டி இருக்கிறது? இந்த இயற்கை துன்பத்தை போக்கிக் கொள்வதற்கு எனக்கு எவ்வளவு வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வருமானத்தில் எத்தனை சதவீதம் வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். சில பேருக்கு 2% இருந்தா கூட போதும், அவ்வளவு வருமானம் வந்துகிட்டு இருக்கு. எதற்காக இன்னும் அதை கூட்டிக் கொண்டிருக்கிறான்? சிலருக்கு 20% தேவைப்படும், சிலருக்கு 50% தேவைப்படும். அது அவங்களுடைய வருமான பொறுத்து இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே அது மிச்சமாகத்தான் இருக்கிறதே தவிர யாருக்கும் குறைவாக இல்லை. எனக்கு தேவைக்கே குறைவாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அப்பட்டமான பொய். அது உங்களுக்கு உண்மையாக இருக்கலாம், இறைவனுடைய தீர்ப்பில் அது பொய். அப்படித்தான் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த இயற்கை துன்பம் என்பது இன்பத்தை உணர்வதற்காக அப்படிங்கிற அளவுலையாவது நம்ம முதல்ல உணர்ந்து செயற்கை துன்பமாக மாற்றாமல் முதல்ல நிறுத்துவோம். அதுக்கப்புறம் ஆன்மீகத்தின் முதல் படியிலிருந்து 2வது படிக்கு போவோம். முதல் படி என்பது இதுதான். இதை நிறுத்தாம, இதை குறைக்காம நான் 2வது படிக்கு போறேன், நீங்க 18 படி ஏறி 18 வருஷம் 18 படி ஏறி நான் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், எத்தனை படி வேணாலும் நீ படிதான் ஏறலாமே தவிர ஆன்மீகத்தின் முதல் படியிலிருந்து மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த இயற்கை துன்பம் என்ற தேவைகளை சரியாக நீங்கள் அதை நிர்ணயம் செய்து அதில் வாழும்போதுதான் முதல் படியிலிருந்து 2வது படிக்க நாம் செல்கிறோம் என்ற அடிப்படையில் நாம் ஆன்மீகத்தின் துவக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் நிறைய, அதாவது உங்களுக்கு கஷ்டம் இல்லாம ஆன்மீகத்தை பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அங்க ஆயிரக்கணக்கான பேர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் எல்லாம் எந்த மாற்றமும் அடைய முடியாது என்பது இயற்கையினுடைய தீர்ப்பு. அவர்கள் எல்லாம் பெரிய துன்பத்தில் போய் சிக்கனவரே வருவாங்க. ஆனால் அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை, நமக்கு ஆசை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கை உண்மையை உண்மையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையாக இருக்கிறது, இதுதான் இயற்கை நீதியின்படி உண்மையாக இருக்கிறது. இந்த தேவைகளையே புரிந்து கொள்ளவில்லை, தேவை 3ஐயே புரிந்து கொள்ளவில்லை வாழ்க்கை தத்துவத்தில். அப்புறம் எதுக்கு அடுத்த அறநெறிக்கு எதுக்கு போறீங்க? இந்த தேவையை புரிந்து கொள்ளாமல் அறநெறிக்கு போய் என்ன பண்ண? இந்த அறநெறியை தேவை புரிந்து கொள்வதற்காகத்தான். அப்ப இதிலிருந்து போனாதான் அடுத்த படி, 2வது படி. நாம் முதல் படியில் தான் இருக்கிறோம் என்பதை உணர்த்தக்கூடியதாக இன்றைய சிந்தனை தலைப்பு அமைந்து விட்டது. இந்த தலைப்பு ஏன் இப்படி வந்ததுன்னு புரியல எனக்கு. இயற்கை துன்பம் இன்பத்தை உணர்வதற்காக ரொம்ப பேசிக்கான இது. எப்ப இது மனுஷனுக்கு தேவையில்லாத சிந்தனை, நீ என்னப்பா பெரிய ஆன்மீகம் சிந்திக்கிறேன்னு இறைவன் கேட்கிறான். ஏன் இல்ல இறைவா, இதை இப்பொழுதாவது இதை சிந்திக்க வேண்டிய ஒரு நிலை வந்துவிட்டது, அதற்காக தான் சிந்திக்கிறோம், நாங்கள் மெதுவாக வருகிறோம் என்று இறைவனிடம் ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆக இந்த இயற்கை துன்பத்தை நாம் பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் செயற்கை துன்பமாக மாற்றாமல் நிறுத்திக் கொள்ளுங்கள். நாம் ஆன்மீகத்தின் அடுத்த பயணத்தை தொடரலாம். வாழ்க வளமுடன்.